பிகேன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவையான உருளைக்கிழங்கை வச்சு கிரேவி செய்ய போகிறோம். இது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு 4-5 உருளைக்கிழங்கை எடுத்து கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு கொஞ்சம் போட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும். இதை கட் பண்ண வேண்டாம். நல்லா விசில் விட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் ஆடினோடனே அந்த உருளைக்கிழங்குல இருக்க தோலை எடுத்துடலாம். இது இப்படியும் செய்யலாம், அல்லது உருளைக்கிழங்கு நல்லா கழுவி தோலை எடுத்துட்டு கட் பண்ணியும் தாளித்து விடலாம். அதை விட இப்படி நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சால் சுவையாக இருக்கும். இதை 1-2 அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சால் சுவையாக இருக்கும். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிஞ்சு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பட்டை, சின்ன பட்டை, குட்டி பட்டையாக சேர்த்துக்கலாம், உடச்சி சேர்த்துக்கலாம். 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரித்து வரட்டும். அப்போ தான் வாசம் வரும். இது கலர் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சாதான் அந்த கிரேவி நல்லா மணமாக சுவையாக இருக்கும். நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் நான் இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு எந்த ரூபத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். குட்டி தக்காளியாக குட்டி தக்காளியாக இருந்தால் 2 குட்டி தக்காளி, இல்லைன்னா பெரிய தக்காளினா 1 தக்காளி போதுமானது. கட் பண்ணி நல்லா மசிய விட்டுக்கலாம். நல்லா இதாகட்டும். இதோடு நாம் ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுறலாம். ஏன்னா அந்த மசால் பொடி எல்லாம் பச்சையாக இருக்குது, அதெல்லாம் பச்சை வாசம் போகணும். அதுக்காக வேண்டி நாம் இது வதக்கி நம்ம அரைக்கல, அதனால் இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணணும். இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படி வேக வச்சு செய்யலை அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கை எடுத்து தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இது இப்படி வேக வச்சு உளிச்சும் செய்யலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வெந்து வேகட்டும். இப்போ நம்ம பச்சையாக உருளைக்கிழங்கு போட்டோன்னா அது வேகிற அளவுக்காவது தண்ணி விடணும். இப்போ இது தேவையில்லை, இதில் உள்ற மசாலா இறங்கினா போதுமானது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பற்ற சேர்த்து அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி இதோட கலந்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் அதை இதில் கலந்துக்கலாம். அவ்வளோதான், கிரேவிக்கு தேவையானது எல்லாமே விட்டுட்டோம். இது நல்லா நம்ம திக் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம இதை அப்படியே பச்சை வாசம் போய் ஒரு கொதி வந்தோடனே எடுத்துக்கலாம். இது குழம்பு மாதிரியும் யூஸ் பண்ணலாம், கிரேவியாகவும் யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிவிட்டோன்னா சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிக்யூன் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.